திமுக மற்றும் தேமுதிகவின் கூட்டணி எதிர்க்கட்சியினருக்கு மிகப்பெரிய தோல்வி பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் வெளிப்பாடே சமூக வலைத்தளத்தில் தேமுதிகவுக்கு எதிரான கதறல்கள். கிட்டத்தட்ட கோமாளிகளைப் போல என்ன செய்வதென்று அறியாமல் அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா ஐடி விங் மற்றும் நேற்று முளைத்த அல்லு சில்லுகள் எல்லாம் தோல்வி உறுதியானதை பொறுத்து கொள்ள முடியாமல் தங்கள் சமூக வலைதள பக்கங்களில் கேப்டன் ஆன்மா மன்னிக்காது என்ற பதிவை போட்டு தங்களின் மனக்குமுறல்களை பதிவுகளாக போட்டு கதறுவதை பார்க்கும் பொழுது நம் கண்களில் நீர் வந்தாலும் இந்த துரோகிகளால் கிட்ட தட்ட 10 ஆண்டுகளாக தேமுதிக தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் அடைந்த மனவேதனைக்கு இன்று மருந்திட்டு சூழ்ச்சிகளால் அழிவின் விளிம்புக்கு தள்ளப்பட்ட தேமுதிக என்ற கப்பலை வெற்றி பாதைக்கு திருப்பிய மாலுமி லேடி கேப்டன் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் எப்படி அரசியல் சூனியக்காரர்களால் தேமுதிகவுக்கு வைக்கப்பட்ட சூனியத்தை அறுத்தெறிந்து தேமுதிகவின் வெற்றிக்கு அயராது உழைத்துக் கொண்டுள்ளார் என்பதை இந்த காணொளியில் ஆராய்வோம். ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் எதிரிகளும் பத்திரிகை வாடகை வாயன்களும் அடுத்த தேர்தலில் தேமுதிக என்ற கட்சியே இருக்காது என்று தொடர்ந்து ஓப்பாரி வைப்பதை நாம் பார்த்து நகைச்சுவையாக இந்த கோமாளிகளை கண்டு சிரித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். கேப்டன் கட்சி தொடங்கியவுடன் ஜெயலலிதாவின் அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருந்த நிலையில் எப்படியாவது தேமுதிகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு 2011 தேர்தலில் இறுதியானது அதிமுக தேமுதிக கூட்டணி. மற்றவர்களை நடத்துவதைப் போல கேப்டன் விஜயகாந்தை நடத்த முயன்று அதில் தோல்வியடைந்து பிறகு கேப்டனிடம் பணிந்து தேர்தலை சந்தித்து ஜெயலலிதா முதல்வரானார் என்பது வரலாறு. அதன் பின் வழக்கம் போல தனது அதிகார மமதையில் அன்றைய எதிர்க்கட்சி தலைவரான கேப்டன் விஜயகாந்த் மக்கள் பிரச்சனைக்கு எழுப்பிய கேள்விக்கு பொறுப்பேற்காமல் நாங்கள் அப்படித்தான் விலைவாசி ஏற்றுவோம் என்றும் முடிந்தால் வருகின்ற இடைத்தேர்தலில் தனித்து நின்று வெல்லுங்கள் என்று சவால் விட்டதோடு இல்லாமல் இனி தேமுதிகவுக்கு இறக்கு முகம்தான் என்று தேமுதிகவுக்கு முதல் அரசியல் சூனியத்தை வைத்தார். வரவேண்டிய ஏற்றம், வரக்கூடிய ஏற்றம் எங்களால் அவர்களுக்கு வந்து முடிந்துவிட்டது. இனிமேல் அவர்களுக்கு இறங்கு முகம்தான் அதை சரித்திரம் சொல்லும் என்பதை சுட்டிக்காட்டி நான் அமைய விரும்புகிறேன். அவர் கூறியதைப் போலவே தன் பதவி மற்றும் அதிகாரம் பணபலத்தை கொண்டு அதில் வென்றும் காண்பித்தார். அதைத் தொடர்ந்து அடுத்து நடந்த சட்டமன்ற தேர்தலின் தேமுதிகவின் கூட்டணிக்காக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி காத்திருந்த பொழுது அந்த சந்தர்ப்பத்தை தேமுதிக தவறவிட்டது வரலாற்று பிழை. ஒருவேளை 2016 தேர்தலில் தேமுதிக திமுக கூட்டணி உருவாகியிருந்தால் கேப்டன் அன்று துணை முதல்வராகி இருப்பார். அதிமுக என்ற கட்சி இன்று லெட்டர் பேடு கட்சியாக மாறியிருந்திருக்கும். எடப்பாடி பழனிசாமி என்பவர் தமிழகத்தின் முதல்வராக கனவில் கூட ஆகியிருந்திருக்க முடியாது. அடுத்த சூனியம் 2014 நாடாளுமன்ற தேர்தலினால் பாரதிய ஜனதா மற்றும் அன்றைய கூட்டணி கட்சிகளால் தேமுதிகவுக்கு வைக்கப்பட்டது. நரேந்திர மோடி முதலாக பிரதமர் வேட்பாளராக போட்டியிட்ட பொழுது தமிழகத்தின் மோடி என்ற முகமோ பிஜேபி என்ற கட்சியோ பரிசித்தியமில்லை என்பதை யாரும் மறுக்க முடியாது. அப்படி இருந்த நிலையில் தமிழகத்தின் முலை முடுக்கெல்லாம் மோடியின் பெயரை உச்சரித்தும் பிஜேபி கட்சியின் தாமரை சின்னத்தை பிரபலப்படுத்தியவர் கேப்டன் விஜயகாந்த். அதன் விளைவே ஜெயலலிதா ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுதும் 3வது அணிக்கு தலைமை தாங்கிய கேப்டன் விஜயகாந்த் அணிக்கு அன்று 2 நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி கிடைத்தது. அதில் ஒன்று பிஜேபி, மற்றொன்று பாமக. கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்காக அயராது பாடுபட்ட தேமுதிகவுக்கு அதன் கூட்டணி கட்சிகள் வெற்றிக்கு உதவாமல் தேமுதிகவின் முதுகில் குத்தியது. பிரதமராக முதல் முறையாக பதவியேற்பின் பொழுது நாடாளுமன்ற மையத்தில் அனைவர் முன்னிலையிலும் வெற்றிக்காக பாடுபட்ட கேப்டன் விஜயகாந்தை ஆரத்தழுவி ஸ்கோர் செய்த நரேந்திர மோடி அதன் பிறகு கேப்டன் விஜயகாந்தை கண்டுகொள்ளாமல் போனதுதான் அவர்களின் நாகரீக அரசியல். இத்தனைக்கும் பிரதமராக பதவியேற்ற பின் பலமுறை தமிழகம் வந்து சென்றாலும் ஒருமுறை கூட கேப்டன் விஜயகாந்தை சந்தித்து நலம் விசாரித்ததில்லை. இத்தனைக்கும் கேப்டன் விஜயகாந்த் அந்த காலகட்டத்தில் உடல் நோய்வாய்ப்பட்டு மிகவும் சிரமமான காலகட்டம். ஆனால் அந்த காலகட்டத்தில் மோடி அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினியை சந்தித்து அவருடன் உணவருந்தி செல்ல நேரமெல்லாம் இருந்தது. இத்தனைக்கும் அன்று மோடி தனக்காக தேர்தலில் ஆதரவு குரல் தர வேண்டும் என்று ரஜினியிடம் வேண்டுகோள் வைத்தும் அதை ரஜினி ஏற்கவில்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அது மட்டுமா, கேப்டன் விஜயகாந்த் இறந்த பொழுது கூட நேரில் வர முடியாமல் இரங்கல் கடிதம் அனுப்பி நீலி கண்ணீர் வடித்ததை மறக்க முடியுமா? கேப்டன் இறுதி ஊர்வலத்தில் கூடிய மக்கள் கூட்டத்தை பார்த்து கதிகலங்கி போன தமிழக அரசியல் தலைவர்கள் மற்றும் தேசிய கட்சிகள், தேமுதிகவின் செல்வாக்கை தன் வயப்படுத்த திட்டம் போட்ட பிஜேபி,
அதற்கான தூண்டிலாக கேப்டன் விஜயகாந்த் இறந்த பின் பத்ம பூஷன் விருதை அறிவித்து நரித்தனத்தை காட்டியது. ஆனால் அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோ, இந்த விருது கேப்டன் உயிருடன் இருந்தபொழுதே கொடுத்திருந்தால் அவரும் சந்தோஷப்பட்டிருப்பார் என்று நெற்றி பொட்டில் அடித்தார் போல் அவர்களின் நரித்தனத்திற்கு குட்டு வைத்தார். அன்னியாருக்கு மட்டுமல்ல, தேமுதிக தொண்டர்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே இந்த வருத்தம் இருந்தது. இப்படிப்பட்ட நரித்தனத்தையும் துரோகத்தையும் அரசியலாக செய்யும் இவர்கள் திமுக மற்றும் தேமுதிகவின் கூட்டணியை பார்த்து கேப்டன் ஆவி மன்னிக்காது என்று கதறுவது வேடிக்கையாக இருந்தாலும், கேப்டன் ஆவி இந்த பாவிகளை வருகின்ற தேர்தலில் காவு வாங்காமல் விடாது என்பதுதான் நடக்கப் போகின்ற உண்மை. அடுத்ததாக பலரின் முதுகில் குத்தி அதிமுகவின் தலைமை பொறுப்பை கைப்பற்றி சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலின் பொழுது தேமுதிகவுடன் கூட்டணி பேசிக்கொண்டு இறுதியில் பாமக மற்றும் ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில கட்சிகளுக்கு தலா ஒரு ராஜ்யசபா கொடுத்து தேமுதிகவை சிறுமைப்படுத்த நினைத்ததின் விளைவாக கடைசி நேரத்தில் டிடிவி தினகரனுடன் சேர்ந்து தேர்தலை சந்தித்து மிகப்பெரிய சரிவை சந்தித்தது. இது எடப்பாடி தேமுதிகவுக்கு வைத்த 3வது அரசியல் சூன்யம். அது மட்டுமல்ல, யாருக்காக? தேமுதிகவை 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியிலிருந்து வெளியேற்றி ராஜ்யசபா சீட் கொடுத்து அழகு பார்த்த அன்புமணி, ஜி.கே. வாசன் இருவருமே எடப்பாடி முதுகில் குத்தி 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தலைமையிலான கூட்டணியில் சேர்ந்து தேர்தலை சந்தித்தார்கள். அந்த நேரத்தில் அதிமுகவுடன் எந்த கட்சியும் சேர முன்வராத பொழுது உற்ற தோழனாக தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்ததோடு அதிமுகவை மிக மோசமான தோல்வியிலிருந்து பல தொகுதிகளில் காப்பாற்றியது. இல்லையேல் நாம் தமிழர் கட்சியை விட 3ஆம் இடத்திற்கு பின் தள்ளப்பட்டிருக்கும். இந்த நன்றி உணர்ச்சி சிறிதும் இன்றி எடப்பாடி தேமுதிகவுக்கு தருவதாக உறுதியளித்த ராஜ்யசபா சீட் தர மறுத்து மீண்டும் தேமுதிக முதுகில் குத்தினார். அடுத்த முறை வழங்குவதாக உறுதியளித்து மீண்டும் தேமுதிகவை 2026 தேர்தலில் பயன்படுத்திக் கொள்ள திட்டம் போட்டார். இதற்கிடையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 5 சீடு மட்டுமே தேமுதிகவுக்கு ஒதுக்கியுள்ளதாகவும், பாமகவுக்கு 17 சட்டமன்ற சீட் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கியுள்ளதாக ஊடகங்களில் கசிய விட்டு தேமுதிகவின் தன்மானத்தை சீண்டி பார்த்தார். துரோகிகள் மற்றும் அரசியல் சூனியக்காரர்களின் சூழ்ச்சியை புரிந்து கொண்ட பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூட்டணி அறிவிப்பை அறிவிக்காமல் மௌனம் காத்தார். இதற்கிடையில் தொடர்ந்து ஊடக விபச்சாரிகளை கொண்டும் அரசியல் வாடகை வாய் புரோக்கர்களை கொண்டும் கிட்டத்தட்ட 6 மாதங்களாக தேமுதிகவின் கூட்டணி நிர்பந்தத்தை திணிக்கும் நோக்கில் தொடர்ந்து அவதூறுகளை பரப்பி தேமுதிகவை சிறுமைப்படுத்தி தங்கள் கூட்டணியில் குறைந்த இடத்தை கொடுத்து சேர்த்துக் கொள்ள திட்டம் போட்ட வேளையில் கடலூரில் மக்கள் உரிமை மீட்பு 2.0 மாநாட்டை நடத்தி தமிழக மற்றும் தேசிய கட்சிகள் ஊடகங்களை மிரள செய்து தேமுதிக அசைக்க முடியாத அரசியல் சக்தி என்று நிரூபித்தார். மாநாட்டில் கூடிய கூட்டத்தையும் செல்வாக்கையும் கண்டு மிரண்டு போன என்டிஏ கூட்டணி எப்படியாவது தேமுதிகவை தங்கள் கூட்டணியில் சேர்க்க அனைத்து அஸ்திரத்தையும் ஏவி பார்த்தது. கடைசியில் பிஜேபி எப்படியாவது தேமுதிகவை வழிக்கு கொண்டு வந்துவிடும் என்று பலரும் நினைத்தார்கள். காரணம், பிஜேபி பல மாநிலங்களில் தங்கள் அரசியல் அதிகாரத்தை கொண்டு மிரட்டி மாற்று கட்சிகளை தங்கள் வழிக்கு கொண்டு வருவதை வாடிக்கையாக வைத்துள்ளது. அப்படித்தான் என்டிஏ கூட்டணியில் கட்சிகள் சேர்ந்தன என்பது யாவரும் அறிந்த ஒன்று. தமிழகத்தில் விஜய் முதல் அனைத்து கட்சிகளையும் மிரட்டும் பிஜேபியால் தேமுதிகவை மிரட்ட முடியாததற்கு முக்கிய காரணம் ஊழல் செய்யாத கட்சி என்ற கெத்து. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடந்த காலங்களில் தேமுதிகவை பயன்படுத்திக் கொண்டு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக தேமுதிக வெற்றியை தடுத்துக் கொண்டிருந்த ஒட்டுமொத்த சூன்யக்காரர்களையும் என்டிஏ என்ற ஒரு கூட்டணியில் சேர வைத்து அவர்களுக்கு எதிரான இந்தியா கூட்டணியில் சேர்ந்து மிக வலுவான கூட்டணியாக மாற்றி அரசியல் கதகளி ஆடியுள்ளார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த். அது மட்டுமல்ல, 2011இல் இனி தேமுதிகவிற்கு இறங்கு முகம் என்று கூறிய ஜெயலலிதாவின் சபதத்தை அழித்து திமுக கூட்டணியில் இணைந்து தேமுதிகவின் ராஜ்யசபா கனவை நினைவாக்கி தேமுதிகவின் வெற்றி ஏறுமுகத்திற்கு பிள்ளையார் சுழி போட்டுள்ளார். அது மட்டுமல்ல, அதிமுக என்ற கட்சிக்கு முடிவுரை எழுதியதோடு துரோகிகளின் வெற்றிக்கு மண்ணை போட்டுவிட்டார். வரவேண்டிய ஏற்றம், வரக்கூடிய ஏற்றம் எங்களால் அவர்களுக்கு வந்து முடிந்து விட்டது. இனிமேல் அவர்களுக்கு இறங்கு முகம்தான் அதை சரித்திரம் சொல்லும் என்பதை சுட்டிக்காட்டி நான் அமைய விரும்புகிறேன். நிதானமா யோசிச்சு அடிப்போம். ஆனா தேமுதிக சாதாரண கட்சி இல்லை. மீண்டும் சொல்கிறேன், நமக்கென்று ஒரு கௌரவம் உண்டு, நமக்கென்று
ஒரு மரியாதை உண்டு, நமக்கென்று ஒரு கண்ணியம் உண்டு. என்டிஏ கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சியும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் தேமுதிகவின் முதுகில் குத்திய கட்சிகள். அதனால் தேமுதிக தொண்டர்கள் என்டிஏ கூட்டணியில் செல்லாமல் திமுக கூட்டணியில் சேர்ந்தவுடன் பட்டாசு வெடித்து கொண்டாடி கொண்டுள்ளார்கள். துரோகிகளை தனித்தனியா அடிக்காமல் ஒரே இடத்துல சேர வைத்து 10 வருட கோபத்தை காட்ட ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த கழகத்தின் காவல் தெய்வம் அந்நியார் அவர்களின் பாதங்களின் எங்களின் நன்றியை காணிக்கையாக்குகிறோம். தேமுதிகாரன் துரோகிகளை களமாட இருக்கும் இவ்வேளையில் டிவிகே அள்ளு சில்லுகளான நிர்மல்குமார் மற்றும் அரசியல் கோமாளி நாஞ்சில் சம்பத் போன்றோர் தேமுதிகவிற்கு எதிரான அறிக்கை விட்டு காமெடி செய்யாமல் அரசியலை வேடிக்கை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஏனெனில் 2ஆம் இடத்திற்கு உங்களை கொண்டு வந்து என்டிஏ கூட்டணியை 4ஆம் இடத்திற்கு தள்ளுவதுதான் ஒவ்வொரு தேமுதிக தொண்டனின் லட்சியமாக இருக்கும். நம்ம இவ்வளவு நாள் சத்திரியனா வாழ்ந்துட்டோம், இனிமேல் சாணக்கியத்தனமாக நாமளும் வாழணும்.